தமிழகத்தில் வரும் 24ஆம் தேதி வரை மழை தொடரும். 2 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி, காரைக்காலில் மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். கிருஷ்ணகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. தேனி சுற்றுவட்டாரத்தில் 2வது நாளாக பெய்த ஆலங்கட்டி மழையால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் நள்ளிரவில் திடீரென இடி மின்னலோடு வெளுத்து வாங்கிய கனமழை. புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். சென்னையை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்திலும் நள்ளிரவில் பரவலாக மழை. கடம்பத்தூர், பொன்னேரி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் பெய்த பலத்த காற்றோடு கனமழை. மின்தடை காரணமாக இருளில் மூழ்கிய பேருந்து நிலையம். மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக தொடரும் மழை. மேலூர் அருகே கொள்முதல் நிலையத்தில் குவிந்துள்ள நெல் மூட்டைகள் நனைவதால் விவசாயிகள் வேதனை. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு தமிழகத்தில் இதுவரை 42 கோடியே 65 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். 2 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களும் சிக்கியிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். திமுகவில் 3வது நாளாக தொடரும் வேட்பாளர் நேர்காணல். கரூர், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளவர்களுக்கு இன்று அழைப்பு. அதிமுக என்ற கட்சியே தற்போது இல்லை. 2வது முறையாக மு.க. ஸ்டாலின் முதல்வர் ஆவார் என ஓ. பன்னீர்செல்வம் பேட்டி. தேனி அதிமுக கோட்டைங்கிறது மாறிடுச்சா சார்? எப்படி இருக்கு களத்துல? அதிமுகவே இப்ப இல்ல. உறுதியாக 2ஆம் முறையாக மாண்புமிகு தளபதி அவர்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் அமர்வார். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளை ஒதுக்கியது திமுக. அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. 6வது நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். நிறைவாக அதற்கும் வாய்ப்பில்லை, ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு திமுக தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து சிபிஎம் மாநில நிர்வாக குழு ஆலோசனை. 5 தொகுதிகளை ஏற்பதா, வேறு முடிவு எடுப்பதா என விவாதம். தொகுதிகளை குறைக்குமாறு திமுக கூறவில்லை என பிரேமலதா விளக்கம். விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்திற்கு பிறகு பேட்டி. ரொம்ப ஸ்மூத்தா இந்த கூட்டணி உறவு போயிட்டு இருக்கு. வெகு விரைவில் எல்லாருக்கும் எத்தனை நம்பர், என்ன தொகுதி அப்படின்றது இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தி அனைவரும் தமிழ்நாட்டில் களத்திற்கு செல்ல இருக்கிறோம் என்பதை சந்தோஷத்தோடு சொல்லிக்கிறோம். தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் பணிகள், தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்று தகவல்.
இன்று சென்னை வருகிறார் பாஜகவின் தமிழக பொறுப்பாளர் பியூஷ் கோயல். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய திட்டம் என தகவல். மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. இஸ்லாமிய மக்களோடு நோன்பு திறந்த விஜய். கூட்டணி பற்றிய தகவல்கள் அனைத்தும் பொய் பிரச்சாரம் என முற்றுப்புள்ளி வைத்தார் விஜய். தாவேக தலைமையிலேயே ஆட்சி அமையும் என்றும் திட்டவட்டம். அரசியல்ல யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாம வச்சுக்க போறதே இல்லை. அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். மதச்சார்பற்ற கொள்கையில் எப்போதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். அவதூறு பேச்சுக்களை நம்ப வேண்டாம் என்றும் விஜய் வேண்டுகோள். மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். அதனால யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. தேர்தல் கூட்டணி தொடர்பாக கட்சி நிர்வாகிகளோடு பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர் ஆலோசனை. யாருடன் கூட்டணி என இன்னும் 2 நாட்களில் ராமதாஸ் அறிவிப்பார் என்று ஜி.கே. மணி பேட்டி. எந்த கூட்டணி யாரோட கூட்டணிங்கிறத இப்ப நான் சொல்ல முடியாது. கூட்டணி 2 நாட்களில் ஐயா உங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க, வெகு விரைவில் சொல்லுவாங்க. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையே முடிவுக்கு வராத தொகுதி உடன்பாடு. 3 தொகுதிகளில் திமுகவும் 1 தொகுதியில் காங்கிரசும் வேட்புமனு தாக்கல் செய்ததால் சலசலப்பு. சென்னையில் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது படுகாயமடைந்தவர் உயிரிழப்பு. ரயில் முன் பாய்ந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். தமிழக எம்பிக்களுக்கு ஹிந்தியில் கடிதம் எழுதிய மக்களவை சபாநாயகர் அலுவலகம். முகவரியும் ஹிந்தியில் எழுதப்பட்டிருந்ததாக மதிமுக எம்பி துரை வைகோ கண்டனம். மே 20ஆம் தேதி முதல் சென்னை தாம்பரத்தில் இருந்து வேளாங்கண்ணிக்கு தினசரி ரயில் சேவை. திருவாரூர் நாகை வழியாக சென்ற ரயில் இனி காரைக்கால் பேரளம் வழியாக செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. விழுப்புரம் மேல்மலையனூர் கோவிலில் பங்குனி மாத அமாவாசையொட்டி நடந்த ஊஞ்சல் உற்சவம். கொட்டும் மழையிலும் திரளான பக்தர்கள் சூடமேற்றி சுவாமி தரிசனம். கன்னியாகுமரியில் உள்ள பிரசித்தி பெற்ற கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா கோலாகலம். கோவிலை வலம் வந்து நமஸ்கார நிகழ்வில் ஆயிரக்கணக்கானோர் தரிசனம். தூத்துக்குடி அருகே 12ஆம் வகுப்பு மாணவி கொல்லப்பட்ட விவகாரம். குற்றவாளியை கைது செய்தால் உடலை வாங்க தயார் என்று தந்தை பேட்டி. அடுத்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பே சீமை கருவேல மரங்களை முழுமையாக அகற்ற வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் சரிந்து 1,16,560 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த ஒரு வாரத்தில் தங்கம் சவரனுக்கு 4,400 ரூபாய் சரிவு. தொடர் சரிவில் வெள்ளியின் விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கு விற்பனை. $81,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயோடு இந்தியா வந்தடைந்தது ஜக்லாட்கி என்ற கப்பல். வளைகுடா பகுதியில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வருகை.
சீனா நோக்கி சென்ற 7 ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் இந்தியாவுக்கு திருப்பம். வரும் 21ஆம் தேதி மங்களூரு துறைமுகம் வரும் என்று தகவல். மேற்காசிய போர் பதற்றம் தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் சபா காலித்தோடு பிரதமர் மோடி உரையாடல். ஹோர்மூஸ் நீரிணையில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்துக்கு முன்னுரிமை அளிக்க வலியுறுத்தல். ஈரானின் பாதுகாப்புத்துறை செயலர் அலி லாரிஜனி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழப்பு. இந்தியாவுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தவர் என்பதால் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று தகவல். ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிப் கொல்லப்பட்டார். இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் மிக கடுமையான தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். உருக்குலைந்து கிடக்கும் கட்டிடங்கள், சேதமடைந்த வாகனங்கள். ஈரானின் அணுசக்தி மையம் அருகே தாக்குதல். யாருக்கும் காயமோ சேதமோ இல்லை என தகவல். பெரும் விபத்து, ஆபத்து இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட போரிடும் தரப்புகளுக்கு சர்வதேச அணுசக்தி முகமை எச்சரிக்கை. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஆஸ்திரேலிய ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல். அல் மின்ஹாத் விமானப்படை தளம் மீதான வான்வழி தாக்குதலால் பதற்றம். ஈரானின் 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறும் கார்க் தீவை தாக்க அமெரிக்கா திட்டம். கச்சா எண்ணெயின் விலை ஒரு பேரல் $150 தாண்டக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை. ஈரானில் இனி நாங்கள் தாக்குவதற்கு ஒன்றுமே இல்லை என ஆணவமாக பதிவிட்ட ட்ரம்ப். ஹோர்மூஸ் நீரிணையை பாதுகாக்க போர் கப்பல்களை அனுப்பாத நட்பு நாடுகளுக்கும் கண்டனம். இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டதற்கு ரஷ்யா கண்டனம். பிராந்திய அமைதியை சீர்குலைப்பதுடன் நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்றும் எச்சரிக்கை. அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபியுடன் உரையாடும் புதிய வீடியோ இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ வெளியிட்டார். மல்லிகார்ஜுன் கார்கே, சரத்பவார் போன்ற தலைவர்களிடமிருந்து உத்வேகத்தையும் வழிகாட்டுதல்களையும் பெற வேண்டும். 59 எம்பிக்கள் ஓய்வு பெறும் நிலையில் பிரிவு உபச்சார உரையில் இளம் எம்பிக்களுக்கு பிரதமர் அறிவுரை. காங்கிரஸை காதலித்துவிட்டு மோடியை திருமணம் செய்து கொண்டார் தேவகவுடா. பிரிவு உபச்சார உரையில் நகைச்சுவையாக விமர்சித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே. ये रिसेंटली हुआ तो आप ऐसा माने मुझे मालूम नहीं है. शरद पवार மனைவியின் முறையற்ற உறவை நிரூபிக்க குழந்தைகளை ஒரு கருவியாக கணவர்கள் பயன்படுத்தக்கூடாது. ஆந்திர உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. விமான பயணிகள் தங்களுக்கு பிடித்த இருக்கைகளை தேர்வு செய்ய வசூலிக்கப்படும் கூடுதல் கட்டணத்தை குறைக்க வேண்டும். விமான நிறுவனங்களுக்கு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவுறுத்தல். அமெரிக்காவில் உள்ள சட்டவிரோத குடியேறிகள் தாங்களாகவே முன்வந்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். பண வெகுமதி மற்றும் இலவச விமான டிக்கெட் வழங்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு.